இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரி படிச்சுட்டு என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, அதை தூண்டுது, அதை பண்ண, அதை தர பண்ணு. இது காரணம் தான். உங்களுக்கு செல்வாக்கு டிக்டாக் தரம் பயிரில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாது கொண்டு வந்தது எனக்கு தான். சொல்ல மாட்டாங்க. 7 வயசு மக, அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் போடுவீங்களாப்பா? போடு கூட நானும் வரட்டாப்பா. சரி வாமா, சின்ன பிள்ளை தானே, பெயின் பிள்ளை கேட்குது, 4-5 வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானே விட்டாரு. இது போய் என்ன செய்ய சொல்லுது, சொல்லக்கூடாதான் சொல்லித்தான் உங்களுக்கு. டக்குன்னு அப்பா முன்னாடி விவசாயம் தங்கிது. ஒன்றும் இல்லைண்ணா, அதை வந்துண்ணா ஒரு மரத்தை வெட்டிட்டேன். மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சா வெட்டிட்டானா, அது தலைவிட்டு போய் யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துரு. என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரம் கண்டு நட்டுட்டு வாண்டு. அப்போ அடப்பா எவ்வளோ பண்ணிருக்காங்க? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டு பண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டு பண்ணா 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா. அப்படி இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் கட்டி இருந்துருக்கு. மாவட்ட ஆட்சியாளர் வர்றாரு, உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு தேநீர் கொடுக்குறாங்க, அவருக்கும் டீ கொடுக்குறாங்க. தேநீர் எடுத்து ஐயா குடிக்கிறாரு. அவர் எட்டி பார்த்தாரு, குடிக்கல. அவர் குடிக்காம வச்சதை பார்த்து எட்டி பார்க்கறாரு, அதுக்குள்ள ஈ துடிச்சிட்டு இருக்கு விழுந்து. படக்குன்னு உள்ள விரல விட்டு வெளியே எடுத்து விட்டார் ஐயா. அவர் சொல்றாரு, ஐயா கேட்கிறாரு அந்த கலெக்டர்ட்ட, உனக்கு டீ முக்கியம், எனக்கு உள்ள விழுந்த ஈ முக்கியம். இந்த டீல என்ன வேற டீ குடிக்கலாம், அது உள்ள துடிச்சிட்டு இருந்த ஈ எடுத்து உடனே உங்களுக்கு தோணலையா? நீ எப்படி மக்களின் பிரச்சனையை அணுவ? நீ சரி வர மாட்டா போன்ட்டார். மான் சுடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாரு. ஆனா என் தம்பி வந்திருக்காங்க, மான சுட சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து துப்பாக்கி இருக்குது, என்ன அந்த ரொம்ப ஆட்டமா இருக்கு, சட்டம் போடுவீங்க, தம்பி வந்தா தலை திருவிழா. சரி இருப்பா, நான் கேட்கிறேன். சுபா பேசுறது தெரியுது, ஏதாவது சொல்லிட்டாரு. எல்லாரும் நீங்க முருகன் கோயில் போனா என்ன பண்ணுவீங்க? சைவம் சாப்பிட்டு வேற தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோரா போறதுன்னு போவோம். நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். நாங்க 100 போடுவோம், 3 போடுவோம். அந்த சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை இருக்கும். 7 வயசு அப்பாவோட செல்போன் எடுத்து அலைபேசி எடுத்துட்டு போதை பத்தி உள்ள பட்டு பட்டு பார்த்துருக்கேன். அம்மாக்கு பையன் சின்ன பையன் பார்த்து கட்டிடுவானோ